Hi friends, welcome to my channel Karakudi Antique Collections. இன்றைக்கும் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான். இது காப்பரு, இது வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல அன்யூஸ்டு பீஸ் தான். வாங்கின விலையோக்கே வந்து கொரியரு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 1000 இது வந்து காப்பருங்கிறப்ப 1900 பெர் கேஜியில் அந்த மாதிரி ரேட்டில் தான் போகும். பட் நம்ம ஆஃபர் ரேட்டில் per கேஜி 1600க்கு இதை நம்ம கொடுக்குறோம். இதோட வந்து மெஷர்மெண்ட் என்னென்னா, டயாமீட்டர் வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது, 13 இன்ச்சஸ் இருக்குங்க. 13 இன்ச்சஸ் வந்து டயாமீட்டர் அண்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து இப்போ 1600 பெர் கேஜி தரோம். இதுவும் வந்து 1000 முதல்ல 700 ரேட்டில் போச்சு. இப்போ வந்து 1500 ஆஃபர் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் சேலில் கொடுக்குறோம். பித்தளை எல்லாமே ரேட்டு ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் வச்சுருந்து விற்றுக்கோங்க அப்படி கூட சொல்கிறாங்க. நீங்கள் குறைச்ச ரேட்டில் கொடுக்காம கொஞ்ச நாள் ஆனோன்னு இது ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் வந்து கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சஸ் வந்து டயாமீட்டர் இருக்குது. ஹைட்டு வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட்டு வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது. நல்ல அன்யூஸ்டு பீஸு. இந்த மாதிரி காது வச்ச ட்ரம்மு, இந்த ஆளிலை இது மாடலு நல்ல பீஸாக இருக்கவும் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஸ்டாக் கிளியரன்ஸ்ன்றதுனால நான் வந்து இதை சேலுக்கு வந்து அட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வித் ஆல் வந்து எல்லாமே கொரியர் ஃப்ரீயில் தான் போட்டுட்ருக்கோம். இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் தான் வரும். பேக்கிங் டேமேஜ் ஆகாமல் போடுறதுக்கு அதுவே வந்து ஒரு காசு வருதுங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு. அதனால் பேக்கிங் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் எங்களுக்கு வந்து அந்த ஷிப்பிங் போகிறதுக்கு இதெல்லாமே சார்ஜஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ 1500 வந்து கஸ்டமருக்கு அது பெனிஃபிட் ஆனது தான். இது ரைஸ் ட்ரம் ஒன்று இருக்குது. இது வந்து 11 இன்ச்சஸ் ஹைட் இருக்குது. வாஷ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னொரு வாஷ் கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்யூஸ்டு பீஸ் தான். டயாமீட்டர் வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது. இதுவுமே வந்து 1500. இது எவ்வளோ ஒரு 15 கேஜி பிடிக்கும். ரைஸ் வந்து 15 கேஜி பிடிக்கும். இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்தேன். தண்ணி வச்சுக்கிறதுக்கு, சுடுதண்ணி வச்சு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் அதெல்லாம் கூட வடித்து ஃபங்க்ஷன் சமயத்தில் கொட்டுறதுக்குன்னா கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து ஒரு 14 inch 13.5 நியர்லி 14 இன்ச்சஸ் டயாமீட்டர் இருக்குது. ஹைட்டு வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. இதுவுமே வெயிட் ரேட்டு தாங்க கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு எதுவும் ஐட்டங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க. பர் கேஜி வெயிட்டை பார்த்து அதை ரேட்டை சொல்லிடுறோம். நீங்களும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 டே ஆஃபரு. இங்கே வந்து இட்லி பாத்திரம் வந்து ஒருத்தவங்க 7 தட்டு இட்லி வேணும்னு கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்ல அன்யூஸ்டு ஃப்ரெஷ் பீஸு. இந்த களிம்பெல்லாம் தடவி இருந்ததை நாங்கள் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துருக்கோம். இன்னொரு தடவை வாஷ் பண்ணினா சரியாக இருக்கும். 7 இட்லி உள்ள பிளேட்டு. அதே சமயத்தில் இது வந்து குழம்பு இந்த மாதிரி வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பீஸு அன்யூஸ்டு. மூணு 5 7 இட்லி இருக்குது. இதுவுமே நாங்கள் வந்து பீஸ் ரேட்டில் கொடுக்கல, கேஜி ரேட்டில் தான் கொடுக்குறோம். எல்லாமே 1500 ரேஞ்சில் தான் கொடுக்குறோம். எங்களுக்கு அதிலலாம் ஒன்றும் பெனிஃபிட் அவ்வளோ கிடையாது. பேக்கிங் கொரியர் சார்ஜஸ்லாம் வரும். இதுவுமே வந்து காப்பரு பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கே எனக்கு ஒரு 500க்கு மேலே ஆச்சு. இது வந்துமே வந்து 1600 பெர் கேஜி ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்றோங்க. பிரியாணி பாட்டு டின் கோட்டிங்கும் பாலிஷிங்கும் பண்ணியிருக்கோம்.
இது வந்து இட்லி பாத்திரம். இது வேணால் நம்ம வந்து உங்களுக்கு வந்து துணி போடுறது தானே, அப்படியே யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. வேணுன்னா நான் ஒரு டின் கோட்டிங்கும் பாலிஷிங்கும் பண்ணி தரலாம். இது வந்து இட்லி பாத்திரம் கண்டிஷன் நல்லாயிருக்கு. 3, 4, 3, 7 இட்லி. இது வந்து ஒரு பாலிஷிங் டின் கோட்டிங் பண்ணி தரணுன்னா தரலாம். அதனால தான் சில பேருக்கு பிடிக்கலங்கிறதுனால தான் நான் அப்படியே ஆன்டிக்காவே வச்சுருக்கேன், பாலிஷ் பண்ணாமல் இருக்கிறது. இதுவுமே ஆஃபர் ரேட்டில் தான் நாங்கள் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் தூக்கு. ஆப்பிள் தூக்கு டிமாண்டாக இருக்குன்னு தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தது. இதுக்கு அவைலபிள். நல்ல கண்டிஷன் நல்லாவே இருக்குது. தூள் அரைக்க கொள்ள தேய்ச்சி கழுவுனா வீட்டில் மிக்சின்னு நல்லா யூஸ் பண்ணலாம். அன்யூஸ்டு பீஸுங்க, ஃப்ரெஷ் பீஸு. அதே மாதிரி இந்த தூக்கும் அப்படி தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அன்யூஸ்டு பீஸு. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து வெயிட் ரேட்டில் தான் கொடுக்குறோம். பெர் கேஜி 1500. இதில் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அது வெயிட்டும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் சொல்கிறோங்க. வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கண்டினியூ வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.